ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி அனிவர்சரி லவ். கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். நாட்டில் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு விடயம் சார்ந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அது சார்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதாவது முப்படைகளில் இருந்து தப்பி சென்றவர்கள் இல்லாட்டி முப்படையிலிருந்து விலகி சென்றவர்கள் சார்ந்து நடவடிக்கைகள் எடுப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முப்படைகளிலிருந்து தப்பி சென்ற சுமார் 1700 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தற்போது கடமையில் இருக்கின்ற காவல்துறையினர் மற்றும் முப்படையில் இருக்கின்ற ஒரு சிலர் முழு பாதுகாப்பு துறைக்கும் இழுக்கினை ஏற்படுத்துகின்ற வகையில் பாதாள உலக குழுவின் குற்றச்செயல்களுக்கு துணை போயிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். இந்த விடயத்தை கண்டியில் இருக்கக்கூடிய மெல்பத்து அஸ்கிரி மகாநாயக தேர்தல் அவர் சந்தித்த பின்னர் தான் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். பாதாள உலக குழுவின் குற்றச்செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறுகின்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் என்பன நாட்டில் வெகு காலமாக இடம்பெற்று வருகின்ற நிகழ்வுகளாக இருக்கின்றன. இவ்வாறான குற்றச்செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அவ்வாறு போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்த நாட்டில் ஸ்தாபிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்துள்ளன. இது யாரும் அறியாத ரகசியம் அல்ல என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி நாட்டில் இத்தகையோரை நிலைநிறுத்தி குற்றச்செயல்களின் மூலம் வெகு காலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆகையால் இத்தகைய செயற்பாடுகளை 4 மாதங்களில் இல்லாமல் ஒழிப்பது என்பது முடியாத ஒரு காரியம். இருந்தாலும் நிச்சயமாக பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். பொதுமக்களுக்கு அச்சமின்றி சந்தேகமற்ற வகையில் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்பது என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த 2 மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே பாதாள உலக குழுவை சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முப்படைகளில் இருந்து தப்பி சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பி சென்ற சுமார் 1700 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள 500 காவல்துறை விசேட அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர். ஆகவே அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் சொல்லுகின்றார்கள். தற்போது கடமையில் இருக்கிற காவல்துறையினர் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கை ஏற்படுத்துகிற வகையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு துணை போயிருக்கிறார்கள். ஆகவே அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒழுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அது சார்ந்தான நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லுகிறார்கள். இது தொடர்பில் துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தகைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாதாள உலக குழுவை ஒழிக்கின்ற நடவடிக்கை முப்படையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். உண்மையில் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால் பல குற்றச்செயல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் இந்த கனிமுள்ள சஞ்சீவையனுடைய கொலை வழக்கு சார்ந்து அந்த துப்பாக்கித்தாரி ஜார் என்று சொல்லி பார்த்தார். அவர் இராணுவத்திலிருந்து விலகி சென்றவராக இருக்கின்றார். அதே போன்று அனுராதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த வைத்தியர் மீதான பாலியல் வன்முறை சம்பவத்துக்கு ஜார் என்று பார்த்தால் அந்த இராணுவத்திலிருந்து தப்பி சென்றவராக இருக்கிறார். ஆகவே இவ்வாறு சுத்தி சம்பவங்கள் நிறைய நடக்கின்றது. யார் என்று சொல்லி ஆய்வுகளை இல்லாட்டி விசாரணைகளை மேற்கொள்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர்களாக முப்படைகளிலிருந்து விலகி சென்றவர்களாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்காகவும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதை
பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் இவர்கள் இந்த செயற்பாடுகள் எல்லாம் முற்றுகை பெற இல்லாட்டி இதெல்லாம் ஒழிப்போம் என்கின்றதுல வந்து எவ்வளவுக்கு சாத்தியமான விடயம் என்பது உண்மைத்தன்மை என்பதை அவர்களே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு அவர்கள் அது சார்ந்தான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். 2 மாதத்தில் 1700 பேர் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நாட்களில் இனி வருகின்ற காலங்களில் இது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு நாட்டில் இவ்வாறான குற்றச்செயல்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களை கைது செய்வது மாத்திரம் எந்த அளவுக்கு சரி என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏனைய நாடுகளில் வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால என்னவோ அங்கு குற்றங்கள் என்பது இடம்பெறுவது மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தண்டனைகள் என்பது வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குற்றங்கள் வந்து ஒழிக்க முடியும் என்ற சம்பவத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி வரப்போகின்ற பண்டிகை காலங்களை முன்னிட்டு காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர்லாம் வீதி சோதனை சாவடிகளிலும் சரி போக்குவரத்து காவல்துறையினர் அதே போன்று மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவர்கள் வீதிகளில் அதிக அளவிலான சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவர்களை தாங்கள் பணிக்கு அமர்த்தி இருப்பதாகவும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற வகையில் இவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்வதாக புத்திக மனதுங்க சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான குற்றச்செயல்கள் இல்லாமல் செய்வதற்கான அடுத்த கட்ட நகர்வாக கூட இது இருக்கலாம். என்ன நடக்கப் போகின்றது இவர்களுடைய காலத்தில் எப்படியெல்லாம் இதெல்லாம் அவர்கள் கையாள போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.